technical SEO we have five different components. First one is canonical tag or tagging. Canonical tagging. Robots.txt. Third, sitemap. Fourth one, redirection. And fifth one, structured schema. இது technical SEO. On-page SEO means it is between audience and our website. அவங்களுக்கான user experience வந்து what do you mean by user experience? இப்ப நம்ம ஒரு டெக்ஸ்டைல்குள்ள போகும்போது நல்ல ஏசி, நான் வெளியே இவ்வளவு வெயில் உள்ள போகும்போது அந்த ஏசிக்குள்ள போகும்போது ஒரு ஃபீல் வரும்ல, that is called as user experience. உள்ள போகும்போது அவங்க ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கும் போது will be happy, that is user experience. ஒரு ஆள் கூடவே வந்து எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணா that is user experience. That is good user experience. இதே நீங்க ஒரு கடைக்குள்ள போறீங்க, எவனை பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க, என்ன கேட்டாலும் மேல இருக்கு, செகண்ட் ஃப்ளோருக்கு, தேர்ட் ஃப்ளோருக்கு நாங்க அலைய விடுறாங்க, that is a bad user experience. அதுதான் ஆன் பேஜ். ஓகே, ஸோ இப்போ அந்த யூசர் வந்து உள்ள வந்து வெளியே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க, சொல்லுவாங்கல்ல, போத்தீஸ் போனா நல்லா இருக்கும், சென்னை சில்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறத வந்து கூகுள் வில் டேக் இட். அப்ப இது வந்து this is not a good website, so நான் better I don't rank them. இது better rank. யூசருக்கு பிடிக்காத விஷயத்தை நான் கொண்டு போய் ஏன் காமிக்க போறேன்? நிறைய யூசருக்கு பிடிச்ச விஷயத்தை நான் கொண்டு காமிக்கணும். That is on page. So on page நம்ம பண்றது for audience and search engines. Technical SEO இது ஆடியன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. This is between நம்மளோட சர்வர் அண்ட் கூகுளோட சர்வருக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன். It is between இது பியூர் டெக்னிக்கல், நம்ம சர்வருக்கும் கூகுளோட சர்வருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன். ஓகே, அது கூகுள் சர்வர் இப்ப நம்ம கிராலிங்காக நம்ம இன்வைட் பண்றோம் இல்லையா, to make that crawler's job very easy, we are doing all these things. Okay, crawler உள்ள வரும்போது அது கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கான எல்லாமே the crawler is our guest. So build அந்த பில்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், we are going and connecting with new website இல்ல with high authority website going நம்ம கனெக்ட் ஆகும். அதுதான் வந்து ஆஃப் பேஜ். ஆன் பேஜ்ல நம்ம வெப்சைட், ஆஃப் பேஜ்ல அதர் வெப்சைட்ல நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். டெக்னிக்கல் SEO வந்து நம்ம சர்வருக்கும் கூகுளோட சர்வருக்கும் நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷன். இட்ஸ் a very very critical topic. ஏன்னா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கான்டென்ட் வந்து எப்பவுமே வந்து யூ கேனாட் டூப்ளிகேட். சரியா, டூப்ளிகேஷன் நடந்ததுன்னா அது டூப்ளிகேஷன். இப்ப நான் வந்து இவங்க வெப்சைட்ல இருந்து காப்பி பண்றது மட்டும் கிடையாது, நான் வந்து என்னோட இன்னொரு பேஜ்ல இருந்து காப்பி பண்றது டூப்ளிகேஷன் தான். டூப்ளிகேஷன் வில் நாட் பி அலௌட் அட் ஆல். அப்படி டூப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருந்தா யூ நீட் டு இன்ஃபார்ம் கூகுள் சேயிங் தட் ஐ ஹேவ் காப்பீட். அப்படி நீங்க இன்ஃபார்ம் பண்ணும், அதுதான் வந்து canonical tag. இப்ப நீங்க Facebook வச்சிருக்கீங்கல்ல, all of you have Facebook இல்லாட்டினா create a page, create an account. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், create an account. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க, அண்ட் அதுல ஒரு 2-3 இமேஜ் எல்லாம் சும்மா ஆட் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம ஆட் ரன் பண்ணும்போது அண்ட் தென் ஒரு 2 days கழிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. Facebook அக்கௌண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ தோஸ் ஹூ டோன்ட் நோ வந்து மற்றவங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அதுல பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வென் வி ரன் ஆட்ஸ், இது ரெண்டும் நமக்கு தேவை. அதே மாதிரி லிங்க்டின் அக்கௌண்ட், லிங்க்டின்ல ஒரு பேஜ், ட்விட்டர் அக்கௌண்ட் ஆர் எக்ஸ் அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனல் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். எஸ்,
பட் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. பேஜ் நீங்க இன்னைக்கு கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஆட் ரன் பண்ண உங்களை பேன் பண்ணிடும். ஸோ பேன் நடந்துச்சுன்னா திருப்பி நீங்க அதை ரிகவரே பண்ண முடியாது. அது சர்டன் டைம் இட் கேன் அஃபெக்ட் யுவர் அக்கௌண்ட் ஆஸ் வெல். நீங்க 10 வருஷமா அந்த அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அதனால பி வெரி கேர்ஃபுல். அதனால தான் இஃப் பாசிபிள் கிரியேட் a நியூ அக்கௌண்ட். அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் அடி வாங்கிருச்சுன்னா வந்து மேபி நான் வந்து ஒரு 1 லட்சம் ஃபாலோ வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் எதுவும் ஆகாது. நான் சொல்றேன், இப்போ வந்து ஃபேஸ்புக் நான் ஒரு 1 லேக் ஃபாலோஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி ஏதாவது சர்டன் பாலிசி வைலேஷன் நடந்துச்சுன்னா இது பேன். அந்த மாதிரி இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு கம்பெனிக்கு நடந்தது. அதனால தான் வந்து ஐ எம் சேயிங் பி காஷியஸ். ஓகே, நீங்க Facebook எப்படி how you enter the URL? சொன்னா உங்ககிட்ட So Facebook.com getting நான் வந்து என்ன வந்து www.facebook.com அப்படின்னு என்டர் பண்ணாலும் this one would come. https://www போட்டாலும் இது வரும். http அப்படின்னு போட்டாலும் வரும். What's the difference between http and https? Secured and not secured. So almost இப்ப எல்லா சைட்டுமே வந்து it is secured. இப்ப நான் எந்த வெர்ஷன்ல போட்டாலும் it'll go to Facebook. ஓகே, சோ யூசருக்கு தெரியாது இவங்க எந்த URL இவங்களோடது அப்படின்ட்டு. It can be fb.com, it can be www.facebook.com, இல்ல www இல்லாம facebook.com, எந்த மாதிரி வேணா I can purchase. But user will never. ஒரு சிலவங்க என்ன பண்ண www போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க அது போடாம பண்ணுவாங்க. பட் எல்லாமே டைரக்ட் ஆகி நேரா என்னோட ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு வரும். கரெக்டா? காட் இட். என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கும் சொல்லுங்க. வாட்டர் வெர்ஷன்ஸ் ஃபேஸ்புக்ல நம்ம கொடுக்கலாம். www.facebook.com. நெக்ஸ்ட் facebook.com இப்படி போட்டாலும் வரும்ல. நெக்ஸ்ட் https://facebook.com போட்டாலும் வரும். http இப்படி போட்டாலும் வரும். நெக்ஸ்ட் www.fb.com போட்டாலும் வரும். அதே மாதிரி http வந்து facebook fb.com போட்டாலும் வரும். நீங்க ஐபி அட்ரஸ் போட்டாலும் அது வரும். Okay, there's an IP address for every website, அது போட்டாலும் வரும். இது யூசர் வந்து இப்போ நான் fb.com போடுவேன், அக்ஷய் வந்து facebook.com போடுவாங்க. We don't know what exactly is their URL. ஆனா Facebook should tell the search engines என்னோட ஒரிஜினல் URL இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் https இதுதான் என்னோட ஒரிஜினல் URL, மத்தது எல்லாமே என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன்ஸ். சோ யார் எது டைப் பண்ணாலும் இதுதான் என்னோட ஒரிஜினல் வெர்ஷன், இதுக்கு கொண்டு வந்து காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் இன்ஸ்ட்ரக்டிங் கூகுள். இப்ப நீங்க வந்து ஒரு மூவி, ஃபார் எக்ஸாம்பிள் துரந்தர்ன்ற மூவி அந்த இப்ப புதுசா வந்திருக்கு இல்லையா, அதோட ஒரு
இப்போ இது கிடைக்குது, காப்பி கிடைக்குது. நீங்க உங்க டெஸ்க்டாப்ல சேவ் பண்றீங்க, டிஇஎஃப் இது எல்லாத்துலயும் ஒரே காப்பி சேவ் பண்றீங்க. அண்ட் ஒன்னு வந்து 2 GB சைஸ் இருக்கு. ஸோ நோ ஹவு மெனி டோட்டலி எவ்வளவு மெமரி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும்? 8 GB வில் பி எக்ஸாஸ்டட். ஆனா 8 GBயுமே வந்து ஒரே ஃபைலுக்கு தானே. யூ நீட் நாட் ஹேவ் ஆல் தோஸ் ஃபைல்ஸ். ஒரு ஃபைல் இருந்தா போதுமா? அப்போ ஏதோ ஒண்ணுல மட்டும் டெஸ்க்டாப்ல வச்சுட்டு மத்ததெல்லாம் நீங்க வந்து எடுத்து விட்டலாம். அதே மாதிரி இப்ப நீங்க கூகுள்கிட்ட இல்ல மைக்ரோசாஃப்ட் கிட்ட நீங்க சொல்லல இதுதான் என்னோட ஒரிஜினல் வெர்ஷன் சொல்லலன்னா அது 7 காப்பியா எடுத்து வச்சிருக்கு. அண்ட் இட் டசன்ட் நோ விச் இஸ் த ஒரிஜினல் காப்பி, விச் ஒன் டு ஷோ அப்படின்றது அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஐ ஆம் சேயிங் தட் திஸ் இஸ் மை ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் is called as canonical tagging. I will show it as practical, then you would understand. Okay. இப்போ இது வந்து amazon.com. ஓகே, இங்க நான் என்ன சர்ச் பண்ணிருக்கேன், ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஃபார் மேன் அப்படின்ற இது சர்ச் பண்ணிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் காட் plenty of result. இங்க வந்து நான் வந்து வேன் ஹியூஸ் வந்து எனக்கு வேணும். இங்க ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சர்ச்ட் எனக்கு வந்து ஒயிட் இது வேணும் இல்ல ஒரு ராயல் ப்ளூ வேணும்ன்றது 10% சர்ச் பண்ணுவாங்க, 90% ஃபார்மல் ஷர்ட்ஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஐ யூஸ்வலி சர்ச் லைக் தட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ பீப்புள் ஆர், பட் ஒரு சர்வே எடுக்கும்போது ஃப்ரம் மை கிளாஸ் இட்செல்ஃப் 90% கலர் சர்ச் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி மென் ஒன் கோ வித் கலர், எது நல்லா இருக்கும் அது வாங்குற மாதிரி. ஸோ இங்க வந்து இப்போ வேன் ஹியூசன் வந்து ஐ ஹவ் கிளிக்ட் ஹியர். இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து amazon.in van heusen men shirt அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. From top to bottom they have given all the details about the shirt. அந்த ஷர்ட்டோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்க வந்து we have some 11 colors, 11 different colors இருக்கா. aqua இருக்கு, blue, then light blue, medium blue, அந்த மாதிரி we have plenty of colors. Now இது வந்து ஒரு பேஜ், ஒரு ப்ராடக்ட் பேஜ். இப்ப நான் இந்த டார்க் ப்ளூ கிளிக் பண்றேன்னா இது சேம் பேஜா இல்ல இன்னொரு பேஜா? Van Heusen ஃபார்மல் செக்கர்ட் ஷர்ட் மென் பிரீமியம் காட்டன் இதெல்லாம் இருக்கா, பிரீத்தபிள் ஃபேப்ரிக் இருக்கா. இப்ப நான் வந்து இது கொடுக்குறேன், அதேதான் இருக்கா, சேம் பேஜ். ஓகே, நவ லுக் அட் திஸ். இந்த கோடு பாத்துக்கோங்க. மாறுதா? So that means it's a different page. It's a different page. மேல URL மாறுது இல்ல, ப்ராடக்ட் கோட் மாறுது. So that's a different page. Okay, இப்போ ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நான் கடைசியில சொல்றேன் how to do that அப்படின்ட்டு. அமேசான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, like there are crores of product. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு இதுமே எனக்கு இண்டெக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், இந்த ஒரு பேஜ் மட்டும் நீ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொன்ன, இதெல்லாம் தனித்தனி பேஜ், ஆனா ஒரு பேஜுக்குள்ள இருக்கு. கரெக்டா? இப்ப canonical tagging கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் வந்து கூகுள்கிட்ட சொல்றேன், இதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கான்டென்ட் இருக்கா? எல்லா பேஜுக்குமே சேம் கான்டென்ட், எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. only this picture is changing. So can this be called as a duplicate content? எல்லா பேஜுக்கும் ஆல்மோஸ்ட் 11 பேஜுக்குமே கான்டென்ட் இஸ் சேம். ஸோ அது டூப்ளிகேஷன் தானே. அப்ப நான் கூகுள்கிட்ட சொல்லணும் இல்ல சர்ச் என்ஜின் சொல்லணும், எனக்கு ஒரு மெயின் வெர்ஷன் இருக்கு, மிச்ச 10மே இதோட டூப்ளிகேட் வெர்ஷன் அப்படின்னு ஐ நீட் டு டெல் கூகுள். ஸோ இப்ப இதுல நம்ம மெயின் வெர்ஷன் எது நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ canonical tagging கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட், இப்போ இந்த ஷர்ட், ஓகே ஐ எம் டேக்கிங் திஸ் டார்க் ப்ளூ ஷர்ட். ஓகே, டார்க் ப்ளூ ஷர்ட் எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்க இன்ஸ்பெக்ட் இருக்கா, கிவ் இன்ஸ்பெக்ட். இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோட் ஓப்பன் ஆகும், சோர்ஸ் கோட் ஓப்பன் ஆகும். அங்க கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் எதுக்கு? சர்ச் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் கிவ் canonical. ஓகே, சோ canonical tag வந்து அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இன்டர்நேஷனல் எஸ்இஓக்கும் தேவைப்படும். லிங்க்
rel இது காப்பி பண்ணி கொடுக்கணுமா? ஓகே, வெயிட். HTML கிளாஸ் யாரும் அட்டன் பண்ணீங்க? லிங்க் ரல் என்ன தெரியாது? எனக்கு தெரியாது. So note this syntax. Okay. So link rel equal to canonical, href equal to and the URL. Particular URL on the page or URL. இப்போ நான் amazon.in வந்து பெருசா வந்தது, அதனால நான் அதை எடுத்து விட்டேன். and கடைசியில அதை அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? அந்த canonical எப்படி you are not going to generate or nothing. இந்த syntax பார்த்தோன்னே தெரியும் இது வந்து canonical tag ஓட syntax அப்படின்றது. ஓகே ஓகே. இப்போ இதுல canonical tag எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். go to that page, அந்த இமேஜ் இல்ல எங்க வேணாலும் நீங்க வச்சுட்டு ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கண்ட்ரோல் F and canonical என்டர் பண்ணீங்கன்னா அந்த பேஜோட canonical tag வந்து இங்க வரும். ஓகே, இப்போ லிங்க் ரெலிக்கல் canonical href சொல்லிட்டு ஒரு அமேசான் லிங்க் இருக்கு. இப்போ இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு and just pasting it here. எந்த ஷர்ட் வந்திருக்கு? Here I have chosen this one, dark blue. ஆனா canonical அவங்க எது கொடுத்திருக்காங்க? So okay, இன்னொரு ஷர்ட் எடுத்து பார்க்கலாமா? புரியலனா I will again draw it on board, don't worry. இந்த ஷர்ட் எடுக்கிறேன். Inspect, control F, again canonical. இங்கே வந்து அந்த URL காப்பி பண்றேன், entering it here. So this is the main version or original version. இது எல்லாமே வந்து அதோட duplicate versions. Got it? So நான் என்ன கூகுள்கிட்ட சொல்றேன்னா இதுதான் என்னோட ஒரிஜினல் வெர்ஷன், நீ இதை மட்டும் வந்து கிரால் பண்ணிட்டு போனா போதும், மத்ததெல்லாம் என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன். நீ வந்து கிரால் கூட பண்ண தேவையில்லை, நீ அது இண்டெக்ஸே பண்ண தேவையில்லை, உன்னோட சர்வர்ல வச்சுக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அப்ப இங்க காமிக்க வேண்டாமா? நீங்க எப்படி தேடுறீங்க? ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஃபார் மென் தானே தேடுறீங்க. அப்ப நேரம் இது இந்த பேஜ்குள்ள வரும். இந்த பேஜ்குள்ள வந்து அதுக்கப்புறம் இது எத்தனை தடவை தேடுவீங்க? டார்க் ப்ளூ செக்கர்ட் ஷர்ட் வேன் ஹியூசன் அப்படின்னு யாருமே தேட மாட்டாங்க. ஸோ அமேசான் என்ன யோசிக்குதுன்னா, ஐ ஹேவ் பிளென்டி ஆஃப் ப்ராடக்ட், நான் என்னோட கோடிக்கணக்கான இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு மீன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கிரால். நீ உள்ள வந்துட்டேன்னா இந்த போதும். Amazon is saying that. But நான் வந்து 500 ஓகே, இப்போ இதெல்லாம் டூப்ளிகேட். ஓகே, இப்போ நான் மொத்தமாவே 500 ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன். Can I do this? இங்க I am saying I have 500 crore plus product. அதனால அமேசான் என்ன சொல்லுது, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டீலர். இது அமேசான் இஸ் நாட் டைரக்ட்லி செல்லிங், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இது எல்லாமே ஒவ்வொரு டீலர் வந்து அதை செல் பண்றாங்க. ஆனா நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சிருக்கேன், நான் மொத்தமாவே என்கிட்ட 500 ப்ராடக்ட் தான் இருக்கு. இப்போ இந்த ஷர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதே 12 ஷர்ட் என்கிட்ட இருக்குன்னா நான் canonical tagging கொடுக்கணுமா? should I copy or should I build separate content for each pages and index all pages? என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மி, சரியா? I am not Amazon. Amazon is a universe for itself. எனக்கு என்னோட 500 ப்ராடக்ட்டுமே வந்து கஸ்டமர் பார்க்கணும். ஸோ நான் வந்து
500 ப்ராடக்ட்டுக்குமே 500 பேஜுக்குமே தனித்தனி யூனிக் கண்டென்ட் நான் எழுதுவேன். யூனிக் கண்டென்ட் நான் எழுதிட்டேன்னா நான் டூப்ளிகேஷன் சொல்லி நான் காமிக்கவே தேவையில்லை. எல்லாமே அது கிரால் பண்ணிட்டு போகும், எல்லாமே இண்டெக்ஸ் பண்ணும். கிரால் பண்றது வந்து அந்த எஸ்சிஆர்பில டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக மட்டும் தான் கிரால் பண்றது. இது எல்லாமே டேட்டாபேஸ்ல இருக்கும். கூகுளோட இல்ல இது வந்து என்னன்னா நீங்க டூப்ளிகேட் பண்ணிருக்கீங்க. டூப்ளிகேட் பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது. டூப்ளிகேட் பண்ணுச்சுன்னா it will come, it will see, it will get confused and it will punish. அமேசான் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க கூகுள் வந்து காமிச்சுதான் ஆகணும். ஆனா நம்ம சைட் அப்படி கிடையாது. it will punish and go. Okay. We have to do that. If you are duplicating, அது Amazon மாதிரி ஒரு company, if they are copying it, they will mention. For companies like us, if we have only limited number of product, don't duplicate it. Better write unique content. புரிஞ்சுதா? ஏன்னா நமக்கு இப்ப வந்து ஒரு இந்த ஷர்ட் கிரீன் கலர் நான் வந்து நான் நினைக்க முடியாது. ஓகே, கஸ்டமருக்கு வந்து அவன் வந்து கிரீன் தேட மாட்டான், அவன் ஃபார்மல்ல இருந்து தேடணும், கிரீன் தேடிட்டான். I don't want to lose my customer. இப்ப இதே மெட்டீரியல் வந்து ப்ளூல இருந்தா I don't want to lose my customer. So I want all my 500 product to be indexed in Google. If I want all my 500 products to be indexed in Google, better write 500 unique product page. Huge. We did one thing. Explorate இதுக்கு முன்னாடி இருந்த வெப்சைட்ல we had அந்த ஹோம் பேஜ்ல courses அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு 1 2 3 அந்த மாதிரி 12 டைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா இருக்கும், பைத்தான் இருக்கும், பிஹெச்பி இருக்கும், அந்த மாதிரி 12 கோர்ஸ் மென்ஷன் பண்ற டைல் இருக்கு. 11 கோர்ஸ் தான் இருக்கு, 12வது கோர்ஸ் இல்ல போடுறதுக்கு. ஆனா அந்த டைல் எம்டியா விட்டா நல்லா இருக்காது. நோ வாட் ஐ டிட், நான் வந்து என்ன பண்ணேன், C++ அந்த கோர்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. C++ன்ற ஒன்று கிரியேட் பண்ணி ஆட் பண்ணி ஜாவா கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஜாவா கோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டோட அந்த இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் தூக்கி இங்க போட்டேன். புரிஞ்சுதா நான் சொல்றது? புரியுதா? இப்ப அது டூப்ளிகேட் கண்டென்ட்டா? So now I have to tell Google, இதை நான் சும்மா ஒரு பேருக்கு வச்சிருக்கேன், நீ இண்டெக்ஸ் எல்லாம் பண்ண வேணும். இந்த கண்டென்ட் நான் அங்கிருந்து காப்பி பண்ணிருக்கேன், என்னோட முதலாளியார் தான், இந்த ஜாவா பேஜ் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணும். இல்லன்னு என்ன ஆகும்னா அது டூப்ளிகேட் கண்டென்ட் அது டிடெக்ட் பண்ணும். இப்ப நான் வந்து C++ நான் வந்து ஓகே ஐ எம் கோயிங் டு கிவ் இட் சீரியஸ்லி. அப்ப நான் முன்னாடி எல்லாம் தான் வந்து கான்டென்ட் ரைட்டர் தேவை பண்றதுக்கெல்லாம் வந்து கஷ்டம். இப்பதான் வந்து we have plenty of tools. You can generate a new content and paste it. C++, if you are providing, you want inquiries for that, then better write a unique content. இல்ல நாங்க பண்ண மாதிரி ஜஸ்ட் அந்த டைல் ஆட் பண்ற ஒரு அழகுக்காக நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு இடத்துல காப்பி பண்ணிருக்கீங்கன்னா better mention that you have copied it like this. Okay. ராயல் ப்ளூ, இந்த வேன் காட்டன் செக்டர் ஷர்ட் நான் இப்ப கூகுள்ல தேடினா எனக்கு இந்த பேஜ் வராது. ஃபார்மல் ஷர்ட்ஸ்க்கு தான் வரும் இந்த கலர் ஸ்பெசிஃபிக். இப்போ இதுல இன்னொரு ஒரு சின்ன ஒரு கேட்ச் பாயிண்ட் இருக்கு. இப்ப நீங்க கூகுள்கிட்ட சொல்றீங்க இது வந்து இப்ப நான் வந்து அதே சி ப்ரோக்ராமிங் அந்த பேஜ் நான் எங்கேயுமே மென்ஷன், அதாவது ஐ எம் சேயிங் தட் இட்ஸ் a duplicate page, I am not going to sell it அப்படின்னு சொல்லி நான் பண்றேன். நான் என்ன பண்றேன், அக்ஷய் நான் வந்து I hired him as a digital marketer. He doesn't know that இது வந்து நம்ம ஒரு டம்மி இதுக்காக வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மொத்தமா 12 பேஜ் தானே, 12 பேஜை நான் வந்து ரேங்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு he is going and pasting it in few other places. அது canonical பண்ணியாச்சு. you have canonical கொடுத்து கூகுள்கிட்ட you are instructing இது டம்மி பேஜ் தான் வந்து நீங்க கிரால் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. ஆனா அது அக்ஷய்க்கு தெரியாம நிறைய இடத்துல கொண்டு போய் போஸ்ட் பண்றாரு. இப்ப medium.comல நீங்க போஸ்ட் பண்றீங்க, அங்க கிராலர் வரும்ல, அங்க கிராலர் வந்து இதை பார்த்துட்டு நேரம் நம்ம இதுக்குள்ள வரும்ல பேஜுக்குள்ள, அந்த டைம்ல there are chances to get crawled. அதுக்கு வேற ஒரு ஸ்டாப் பாயிண்ட் நான் சொல்லி தரேன். if you don't want that page to get crawled, 2 layer டைப் நீங்க பண்ணணும். ஒன்னு canonical ஆட் பண்ணணும், ரெண்டாவது நோ இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும். அந்த நோ இண்டெக்ஸ் நீங்க ஒரு சின்ன டிக் மார்க் மட்டும் பண்ணா அது எங்கேயுமே இண்டெக்ஸ் ஆகாது. ஓகே,
வேர்ட்பிரஸ்ல இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, கஸ்டம் இதுலயுமே கோடிங் வெப்சைட்லயுமே அவங்க இது ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. யூ நீட் டு செக் இட், இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு நீங்க செக் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளகின் ஒரு டவுன்லோட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் எஸ்இஓ அப்படின்ற பிளகின் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் எஸ்இஓ. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் எஸ்இஓ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ ஓப்பன் அ வெப்சைட், ஓகே, இது வந்து உங்களுக்கு சைட் ஆடிட் உள்ள வந்து இந்த பிளகின் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த வெப்சைட் ஓபன் பண்றீங்களா, ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் ஆல் இன் ஒன் எஸ்இஓ. நம்ம டைட்டில் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கணும் மெட்டா டாக்ல? ஷூரா 60 கேரக்டர்ஸ். இங்க எவ்வளவு இருக்கு? 46 கேரக்டர்ஸ் இருக்கு. சோ கிரீன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு கேரக்டர் இருக்கணும்? 160. 137 இருக்கு. ஓகே, இப்போ இங்க canonical tagன்னு காமிச்சிட்டு இங்க URL இருக்கு exploreitcore.com, இங்க exploreitcore.com. ஓகே, H1 எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? ஒன்றுதான் இருக்கு. இங்க H2 இதெல்லாமே வந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் எஸ்இஓ நீங்க வச்சீங்கன்னா நீங்க ஆன் பேஜ் பண்ணதெல்லாம் கரெக்டான்றது இங்க நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே கரெக்டான பாத்துக்கலாம். இந்த canonical இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். எனக்கு வந்து ஐ அம் ஹேவிங் 1 2 3 4 டிஃபரண்ட் ஒரு ஷர்ட்ஸ் வச்சுக்கோ. ஓகே, திஸ் ஒன் இஸ் ரெட், ப்ளூ, கிரீன் அண்ட் yellow. இதுதான் என்னோட மெயின் பேஜ். இது எல்லாம் இது மூணுமே நான் இதுல வந்து காப்பி பண்ணிப்பேன். இது என்னோட ஆன்சர் ரெட் 100% லினன் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மென்ஷன் பண்றேன். அண்ட் இது மூணு இதுல இருந்து காப்பி பண்ணேன். நவ் டெல் மீ, இதுல சின்டாக்ஸ் என்ன? லிங்க் ரெல் canonical then close it href href equal to http and equal to URL and close it. இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். இப்போ இது என்னோட மெயின் வெர்ஷன். இது டூப்ளிகேட். இப்போ நான் canonical வந்து ஹெடர் செக்ஷன்ல அந்த canonical நான் மென்ஷன் பண்ணேன். if you are taking duplicate, இந்த டூப்ளிகேட் எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த ரெட்ல இருந்து எடுத்துட்டீங்க. சோ நீங்க எப்படி அந்த சிக்னல் கொடுப்பீங்கன்னா, இங்க கொடுக்கிற canonical இருக்கு இல்லையா, இத வந்து இந்த URL இங்க இருந்தா காப்பி பண்ணிருக்கீங்க. சோ canonical என்ன? நீ ஒரிஜினலா இல்ல வேற எங்க காப்பி பண்ணிருக்கேன்ற அந்த கமாண்ட். சோ ப்ளூ எங்க இருந்து எடுத்திருக்கு? ரெட்ல இருக்கு. சோ இதோட canonical tag வந்து இந்த URL இருக்குல்ல, இந்த URL வந்து இந்த ரெட்டோட URL தான் நீங்க 3 பேஜ்ல மட்டும் தான் சார் இருக்கும். இந்த பேஜ் கொடுக்கும். வெல்கம். கிரீனுக்கும் அதே ரெட்டோட தான் கொடுக்கும். yellowக்கு ரெட்டோட தான். ரெட்டுக்கு ரெட்டே தான். இப்ப நான் வந்து yellow நான் டூப்ளிகேட் பண்ணல. ஐ அம் ரைட்டிங் an unique content. அப்ப அது ஒரு canonical. அதோடதே தான். yellowவோடதே தான் கொடுக்கும். ஓகே, புரியலையா? எல்லா பேஜ்க்குமே canonical tag is must. You copy or not copy. Canonical tag is must. சரியா? காப்பி பண்ணீங்கன்னா எங்க இருந்து காப்பி பண்ணீங்க? காப்பி பண்ணலன்னா செல்ஃப் URL.
அதுதான் செல்ஃப் ரெஃபரன்ஸ். செல்ஃப் ரெஃபரன்சிங் கான்செப்ட். கிளியரா? இப்போ ரெண்டு வந்து மெயின் வெர்ஷன். ஓகே, கிரீன் நான் காப்பி பண்ணல, ஒயிட் நான் காப்பி பண்ணியிருக்கேன், ப்ளூ வந்து காப்பி பண்ணியிருக்கேன். நவ் டெல் மீ தி canonical. ரெண்டுக்கு canonical எது வரும்? எனக்கு அந்த கலர் மட்டும் சொல்லுங்க. ரெண்டுக்கு எது? அதாவது ரெண்டு மெயின் வெர்ஷன், ஒயிட் அண்ட் ப்ளூ. ஐ ஹேவ் டூப்ளிகேட்டட் ஃப்ரம் ரெட். இப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் எது canonical tag அப்படின்றத வந்து நீங்க சின்டாக்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். ரெண்டுக்கு என்ன கலர் URL? கிரீனுக்கு கிரீன், ஒயிட்டுக்கு எல்லோவுக்கு ப்ளூக்கு. திஸ் இஸ் canonical tag. இப்போ இது வந்து அமேசான், பிளிப்கார்ட் கூட வந்து மிந்த்ரால எதிரே பார்த்தா அவங்க கூட எல்லா பேஜுக்கும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அமேசான் தான் வந்து நிறைய இந்த மாதிரி கேனானிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பேஜ் எழுதுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிலபஸ் சொல்லிட்டு ஐம் ரைட்டிங் கம்ப்ளீட் பேஜ். சரியா? நான் ஒரு பேஜ் எழுதுறேன், அதுல இருந்து SEO, I'm a trainer, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், I'm providing only digital marketing. சரியா? நான் வந்து ஆனா நிறைய கோர்ஸ் காமிக்கணும் அப்படி நான் வந்து பாக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் காமிச்சா வந்து நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேஜும் இருக்கு. இஃப் ஐ எம் திங்கிங் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் மட்டும் தான் எனக்கு வந்து தேவை, அது நான் அதுக்கு மட்டும் தான் மார்க்கெட் பண்ண போறேன் அப்படின்னா மற்றதெல்லாம் நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அது இதுல சிலபஸ் எடுத்து அதுக்குள்ள சிலபஸ் எல்லாம் நீங்க அது டூப்ளிகேஷன் பெருசா பிரச்சனை இல்லை. ஆனா கான்டென்ட் வந்து அப்படியே டிக்டோவா இருந்தாதான் பிரச்சனை. கான்டென்ட் லைட்டை சேஞ்ச் பண்ணி சிலபஸ் எல்லாம் ஓகே. சிலபஸ் இப்போ அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி மகாத்மா காந்தியோட கோட்ல மாற்ற முடியாது. இப்போ SEOல வந்து என்ன சிலபஸ் மாற்ற முடியும்? ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ இதே மாதிரி எல்லாமே செய். இப்போ ஓகே, இதுல இப்போ அக்வால இருந்தது டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, கான்டென்ட் எல்லாம் சேமா இருக்குது. இப்போ நான் யூனிக்கா கொடுக்கணும்னா என்னென்ன கொடுக்கலாம்? கலர் இஸ் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்துற டைட்டிலே மாத்திடலாம். இதெல்லாம் சொல்றேன் பிரீத்தபிள் ஃபேப்ரிக் அப்படின்ட்டு. இப்போ கிரீனோடது வந்தா டெய்லி வியர் இல்ல ஆஃபீஸ் வியர்னு சொல்லி அந்த டைட்டில் லைட்டா மாத்தினா போதும். ஃபுல்லா கூட மாத்தணும் இல்லை, ஏதோ ஒன்று உள்ள ஆட் பண்ணி மாத்தினா கூட போதும். அந்த மாதிரி ஸ்லெண்டர் வேரியேஷன்ஸ் நீங்க பண்ணாவே டூப்ளிகேஷன் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ மேக்சிமம் நம்மள மாதிரி கம்பெனிஸ் 90% ஆஃப் த கம்பெனிஸ் வில் பி ரைட்டிங் யூனிக் பேஜஸ். ஓகே, இல்ல எனக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு, இப்ப நான் பண்ண மாதிரி எனக்கு அது டம்மியா தான் அந்த பேஜ் இருக்க போகுது, நான் அதை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன், தென் யூ கேன் டூ தட். இல்ல அமேசான் மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது, உள்ள வந்து இந்த மாதிரி நிறைய கலர் வேரியேஷன் இருக்கு. இப்போ மென்னுக்கு தெரிஞ்ச கலர்ல என்ன இருக்கும்? ப்ளூ. சரியா? லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, அவ்வளவுதான். மீடியம் ப்ளூ ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுல இருந்து மீடியம் ப்ளூ ஒன்று, அண்ட் நிறைய அந்த பேஸ்டல் கலர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப நான் வந்து ஜென்ஸோட இதுக்கு தான் நான் கொடுக்குறேன்னா நான் யோசிக்கிறேன், இல்லை இப்படிலாம் வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க, இந்த மெட்டீரியல் தான் வேணும்னு அவங்க சர்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கிவ் canonical and duplicate. ஆனா நான் வந்து அதே விமன்ஸ் வியர் வச்சிருக்கேன். women will come and search that particular material or that particular color அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா then I write unique content and keep. அதாவது ஒரு 1000 ப்ராடக்ட், ஒரு 2000 ப்ராடக்ட் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எதுவுமே டூப்ளிகேட் பண்ண தேவையில்லை, எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அமேசான் they have plenty of things, அதனால அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம காசா பணமா கொடுக்குறோம் கூகுளுக்கு? நோ. பட் என்னன்னா கூகுள் will allocate a budget for you.
யூ ஆர் நாட் பேயிங் எனிதிங், பட் தே வில் அலோகேட் எ பட்ஜெட். பட்ஜெட்னா காசு கிடையாது, இட்ஸ் த டைம் தே அலோகேட் ஃபார் யூ. த டைம். இப்போ நான் வந்து ஓகே ஸ்னேகாவோட வெப்சைட்டுக்கு நான் 15 நிமிஷம் நான் டைம் கொடுப்பேன். ஐம் கூகுள், ஐம் சேயிங் ஓகே ஸ்னேகாவோட வெப்சைட் 15 நிமிஷம் நான் கிராலிங்க்கு நான் யூஸ் பண்றேன். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு பேஜஸ் என்னால கிரால் பண்ண முடியுமோ அதுதான் நான் கிரால் பண்ணிட்டு போறேன். அப்ப இல்லாத பேஜ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நான் அதை கிரால் பண்ணிட்டு தேவை இருக்கிற பேஜஸ் எல்லாம் கிரால் பண்ண விட்டு போயிடுவேன். ஸோ தேவையில்லாத பேஜஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்க வேண்டாம். அண்ட் இப்போ உங்க பேஜ் உங்க சைட் வந்து ஒரு 50 பேஜ் தான் இருக்குன்னா அதுக்கான பட்ஜெட் தான் நான் கொடுப்பேன். அமேசான் எல்லாம் வந்து இட்ஸ் ஹியூஜ். ஸோ அதுக்கான பட்ஜெட் நான் அலோகேட் பண்ணேன். இப்போ கூகுள்ல நான் சர்ச் பண்ணும்போது அமேசான்ற வெப்சைட் மேல வரலன்னா அது கூகுளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர். ஸோ அங்க வந்து அவங்க அந்த நமக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் அங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ they have to show few websites on top for sure. அதனால நம்ம எல்லாம் பண்ணும்போது we are not going to compete with Amazon. We are going to come அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வரணும்ன்றத நம்ம கம்பீட் பண்ண போறோம். and we will be selling in Amazon also. நம்ம மேக் மை ட்ரிப் எப்படி சொன்னதே மாதிரி. ஓகே, one issue on myself. Like the same content itself, we have covered all the locations. Don't do that. Like keywords are it. Don't do that. இப்போ கீவேர்ட் கண்டிப்பா மாறும் லொகேஷன் வைஸ். ஸோ லொகேஷன் வைஸ் கீவேர்ட் மாறும். நான் இப்ப சொல்றேன், இப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்குமே வந்து plenty of things will change. நான் சொல்றேன், இப்போ நீங்க இந்தியன் பேஸ்ட் ஒரு வெப்சைட்ல ஃபாரினர்ஸோட பிக்சர் இருந்தாவே உங்களுக்கு வந்து இட் ஒன்ட் மேட்ச். சரி, அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம வெப்சைட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே தான். ஜென்ரேட்டர் கூட வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த இமோஷனல் கனெக்ட் அங்க கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ சேஞ்ச் த கண்டென்ட். இப்ப கண்டென்ட் மாத்துறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. Don't do that. What happened? Location, the keyword will change, the content will remain the same. கண்டிப்பா அந்த கேனபலைசேஷன் ஒரு டூப்ளிகேஷன். கேனோனிக்கல் டேக் கொடுத்தா அந்த பேஜ் ரேங்க் ஆகாது. It will not get indexed. So அப்போ இண்டெக்ஸ் ஆகாது. I'll show that how எப்படி வந்து search பண்ணா this thing is coming up, so back in the போடும்போது like this particular page is coming up. It will come. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு அல்காரிதம் அப்டேட் வரும்போது அடிச்சு கீழே போயிடும். என்ன ஆகும், அந்த பேஜ் மட்டும் கிடக்கு, வெப்சைட்டே போயிடும். ஸோ இட்ல அஃபெக்ட் எவ்ரிதிங். அதனால தான் டூப்ளிகேஷன் இப்போ அவங்க நிறைய we have plenty of tools, so why to duplicate it? Canonical எல்லாம் முன்னாடி இருந்ததுதான், இப்பதான் வந்து ரொம்ப சீரியஸா வந்து இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போன நவம்பர்ல ஒரு அப்டேட் வந்துச்சு. இட் வாஸ் வெரி சீரியஸ். நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல வந்துச்சு. இட் வாஸ் வெரி சீரியஸ். நிறைய சைட் அடிச்சு கீழே அனுப்பிச்சு. சைட் போகாது, இல் கோ ரேங்கிங் வந்து ரொம்ப கீழே போயிடும். அது உங்க சைட்டை வந்து உங்க இதுல இருந்து தூக்கி எல்லாம் வீசாது. நீங்க 2வது ரேங்க்ல இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நாட் ஈவன் 100 வரும். வில் கம் டவுன். எஸ், இல் பனிஷ்மென்ட் அதான் பனிஷ் பண்ணும். அதாவது ஒரு 3rd பேஜுக்கெல்லாம் என்னைக்கா போயிருக்கீங்களா? இல்ல, மேக்ஸிமம் வி ஒன்ட் கோ பியாண்ட் 2nd பேஜ் இட் செல்ஃப். அதை நான் பண்ண உங்களை தூக்கி எடுத்து 10வது பேஜ்ல போகும். இல்ல நாட் ஈவன் 100. நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோர் இன்ட்ராக்டோட பேஜ் வந்து 12th ரேங்க்ல இருந்தது, இட் வென்ட் டு 140 போச்சு. திருப்பி அதை கொண்டு வரதுக்கு இட் டுக் plenty of time. அதனால நான் நிறைய அந்த ஏஐ கண்டென்ட் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, பனிஷ் பண்ணிடுச்சு. ஸோ பனிஷ்னா கூகுள் உங்களை வந்து பெனால்ட்டி எல்லாம் போடாது, காமிக்காது, அவ்வளவுதான். தட் இஸ் அ பனிஷ்மெண்ட். ஆனா அதுதானே மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். நீ உன்னை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொடுக்குற ஒரு 5000 கூடனா கூட பரவாயில்ல. அப்டேட் வருதுக்கு முன்னாடி லைக் one particular blog was having the core update வந்ததுக்கு அப்புறம் this particular it was having more crawls also. Particular page alone was having crawl. Next month that particular page alone has come down. And then the extra content da yes. And the content like that particular blog is having many views also. It would have got views. ஆனா அந்த அப்டேட் வரும்போது நான் சொன்னல, இப்போ ஒரு காலேஜுக்கு போயிட்டு we trained around 180 students. இந்த 180 ஸ்டூடெண்ட்ஸ்டே வந்து கூகுள் ரிவ்யூ போட சொன்னோம். 180 பேரும் போடல, ஒரு 120 பேர் போட்டாங்க.
ஆனா எல்லாரும் வைஃபைல கனெக்ட் பண்ணி போட்டதுனால ஸ்பேம்னு நினைச்சிட்டு அதை எடுத்து விட்டுருச்சு. அந்த அப்டேட்ல, அந்த நவம்பர் அப்டேட்ல தான் வந்துச்சு. தென் வி ஹேட் டு ஃபைட். அது நாங்கெல்லாம் அப்புறம் போட்டோஸ் எல்லாம் அனுப்பி ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் அனுப்பி அந்த சாம்பிள் எல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கொடுத்தாங்க. ஸோ when they feel that is not right, they will punish. ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணி பண்ணோம். Like when they crawling on this particular page says the update வரும்போது அப்படி கிடையாது, frequent crawling நடக்கும். இப்போ உங்க but an update comes அப்படின்னா கம்ப்ளீட் வெப்சைட் இல்ல, கம்ப்ளீட் வெப்சைட் go through. complete will be crawled, but like I can see traffic to read some particular things. இப்போ நீங்க பவதாரணி கிட்ட நீங்க இன்டர்ன்ஷிப் உட்காரும்போது வாட் ஷி வில் கிவ் த மோர், வாட் ஷி வில் ஆஸ்க் யூ டு டு இஸ் தட் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் தான் பண்ண சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி அதுல நல்லா வந்துச்சு, இந்த மாசம் இப்ப வரலன்னா யூ ஆர் நாட் அப்டேட்டட் எனிதிங். உங்களை விட வேற ஒருத்தங்க அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கூகுள் வில் சென்ட் தோஸ் கஸ்டமர்ஸ் டு தெம். நீங்க தான் அப்டேட்டே பண்ணல, உங்களுக்கு அதுக்கு அனுப்பணும். ஸோ மந்த் ஆன் மந்த் யூ நீட் டு ஃபார் ஷுர் அப்டேட். கூகுள் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு இது இருக்கும் வெப்சைட். அங்கதான் கூகுளோட வெப் மாஸ்டர் கைட்லைன்ஸ், அதாவது இந்த கோர் அப்டேட் எல்லாம் வந்து அதுலதான் வரும். அதுல ஒரு தடவை பாருங்க, அதுல வந்து சொல்லும் இதுதான் வந்து இந்த அப்டேட் தான் கொடுக்க போறேன். மேஜரா இது கூகுளோடதே தான், கூகுள் சென்ட்ரல். லிங்க்டின்ல நிறைய இருக்கும், அந்த கூகுள் அப்டேட்ஸுக்காகவே நிறைய பேர் அதுக்கு பேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க போட்டீங்கன்னா என்னென்ன அப்டேட் வருது, கோர் அப்டேட் மேஜரான உங்க வெப்சைட் தான் வரும், வேற என்ன வரும். கம்ப்ளீட் அப்புறம் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்க்கும். அது ஏதாவது சஸ்பீஷியஸா தெரிஞ்சுது அப்படின்னா இட் வில் சென்ட் ஆகும். கண்டென்ட் அப்டேட் பண்ணுங்க, திருப்பி மேல வந்து ஓகே. நான் வேர்ட் பிரஸ்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா, அது வேர்ட் பிரஸ்ல நான் காமிக்க வர டெக்னிக்கல் எஸ்இஓ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். தட் இஸ் வை WordPress is most favorite for the digital marketers. ஓகே. ஆனா இதுல என்ன நீங்க பண்ணணும், இப்ப நான் வந்து 2 போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஒன்னு வந்து ஜாவா ட்ரைனிங், இன்னொன்னு அன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணது. Now I am going to say Google, இந்த ஜாவா ட்ரைனிங் அப்படின்றது வந்து இதோட டூப்ளிகேட் அப்படின்னு I want to inform you. புரிஞ்சுதா? 2 பேஜ் இருக்கு. நான் சொல்றேன் ஜாவா ட்ரைனிங்ன்ற பேஜ் வந்து நான் இதுல வந்து காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். So first let us view these 2 pages. So இங்க ஜாவா ட்ரைனிங், இங்க வந்து places to visit in கோயம்புத்தூர், இது 2 இருக்கு. I'm just showing as an example. ஜாவா ட்ரைனிங்கும் கோயம்புத்தூர் என்ன சம்பந்தம் கேட்டது. ஓகே, இப்போ இங்க வந்து என்ன ஜாவா ட்ரைனிங் முடியுதா, ஆல் இன் ஒன் எஸ்இஓ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன காமிக்குது, கனானிக்கல் ஜாவா ட்ரைனிங் காமிக்குதா, செல்ஃப் ரெஃபரன்சிங். ஏன்னா நான் வந்து WordPress ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பேஜுக்குமே செல்ஃப் ரெஃபரன்சிங் தான் கொடுக்கும். இட் டசன்ட் நோ நீங்க காப்பி பண்ணிருக்கீங்க இல்லையான்னு அதுக்கு தெரியாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி செல்ஃப் ரெஃபரன்சிங் தான் கொடுக்கும். இப்போ இங்க கொடுத்து பார்ப்போம், இங்க என்ன கொடுத்துருக்கு, செல்ஃப் ரெஃபரன்சிங் பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர். நவ் ஐ வாண்ட் டு சே தட் நான் அந்த ஜாவா ட்ரைனிங்க இதுல இருந்து காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. எடிட் போஸ்ட் கொடுங்க. ரேங்க் மேத் இருக்கு இல்லையா, இந்த ரேங்க் மேத்தோட இதானே, கோ டு ரேங்க் மேத். இங்க வந்து இந்த சூட்கேஸ் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. Got it? கீழே canonical URL இருக்கா, canonical URL டிஃபால்ட்டா இந்த செல்ஃப் ரெஃபரன்சிங் தான் இருக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன், நான் எதுல இருந்து காப்பி பண்ணிருக்கேன் சொல்றேன், இந்த பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர்ன்ற பேஜ்ல இருந்து காப்பி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த canonical URL நான் அந்த URL பேஸ்ட் பண்ண போறேன். அட்வான்ஸ்ட்ல canonical URL. கிளியரா? டவுட் இருக்கா? Sneha, you have any doubt? Ma'am? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த பேஜ்ல இருந்து இந்த ஜாவா ட்ரைனிங் காப்பி பண்ணியிருக்கேன்.
ஸோ கீழே அந்த செல்ஃப் ரெஃபரன்சிங் யூஆர்எல் இங்க இருந்தது, அதை நான் வந்து இந்த பேஜை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேஜ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்ப இது ரெண்டுமே ஒவ்வொரு பேஜ் கன்சிடர். இது வந்து ஒவ்வொரு பேஜ். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஜாவா ட்ரைனிங் பேஜ்ல இருக்கிற கான்டென்ட்டை நான் வந்து இந்த பிளேசஸ் டு விசிட் கோயம்புத்தூர்ல இருந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நவ் ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் கூகுள். டிஃபால்ட்டா வேர்ட்பிரஸ் வந்து இந்த டேகத்தான் canonical tag கொடுத்துருக்கும். பிகாஸ் இட் டசன்ட் நோ இஃப் ஐ ஹவ் காப்பீட் ஆர் நாட். செல்ஃப் ரெஃபரன்சிங்கா கொடுத்துருக்கும். நான் என்ன பண்ண போறேன், எடிட் போஸ்ட் கொடுத்துட்டு இங்க வந்து இது இருக்கு இல்லையா, ரேங்க் மேத், அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு இங்க சூட் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் அட்வான்ஸ்ட். அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணா இங்க canonical URL இருக்கா? இந்த canonical URL டிஃபால்ட்டா அந்த பேஜோட URL தான் இருக்கும். பட் நவ் ஐ ஆம் இன்ஸ்ட்ரக்டிங் கூகுள் ஆர் த வேர்ட்பிரஸ் saying that நான் வந்து இந்த பேஜ்ல தான் காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பி பண்ண பேஜோட URL இங்க நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் சேவ். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வியூ போஸ்ட் கொடுக்குறேன் and we will click on all-in-one SEO. இப்போ வந்து பிளேசஸ் டு விசிட் வந்து மாறிடுச்சா? இங்க URL not indexable னு வருதா? it won't be indexable. பட் இத நான் வந்து ஒரு 10 இடத்துல எங்க கூட போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்க கிராலர் வந்து உள்ள வந்து இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எடிட் போஸ்ட்ல இங்க நோ இண்டெக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கீங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க போஸ்ட் பண்ணாலும் எதுவுமே இண்டெக்ஸ் ஆகாது. இப்ப நீங்க வந்து canonical கொடுத்துட்டீங்க. ஸோ கிராலர் வந்து உள்ள வரும்போது யூஆர் சேயிங் இட் இஸ் அ டூப்ளிகேட் கான்டென்ட், கிரால் பண்ண வேணான்ட்டு. பட் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டூப்ளிகேட் கான்டென்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து வேற ஒரு லிங்க்டின் ஆர்டிகல்லையோ எங்கேயோ நான் வந்து ஒரு லிங்கா நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அங்க கிராலர் வரும்ல, அங்க கிராலர் வந்து நேரா வந்து இந்த பேஜுக்கு வரும். ஸோ அப்படியும் எனக்கு வேணாம், நான் இன்னொரு செவரு மாதிரி கட்டுறேன் அப்படின்னு சொல்றேன்னா ஐ எம் கிவிங் நோ இண்டெக்ஸ். நோ இண்டெக்ஸ். இந்த பேஜ் எனக்கு இண்டெக்ஸே பண்ண வேணாம், நீ உள்ளே வர வேணாம் அப்படின்னா give no index. Clear? When you are building a website with many pages in the folder, every page you may have to realize whether this you want to index this index or not index. இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டரோட மிகப்பெரிய வேலை. ஒவ்வொரு பேஜுமே நீங்க ஆடிட் பண்ணணும். எவ்ரி பேஜ் யூ ஆடிட். லிங்க் பில்டிங் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வராது அதுக்கு எதுவுமே. நீங்க வந்து அதான் சொல்றேன்ல, இந்த பேஜ் நீங்க டம்மியா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க நோ இண்டெக்ஸ் கொடுத்துருங்க. இல்லாத பட்சம் அது தேவையில்லை. you're building a link and you're giving no index, there is no point, right? நீங்க எதுக்கு லிங்க் பில்ட் பண்றீங்க? மேல இண்டெக்ஸ் ஆகணும் தானே, அப்புறம் நோ இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க. இல்ல நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு பேஜ் நான் சொன்னல, அந்த ஒரு டெக்கரேஷனுக்காக நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கு அது எங்கேயுமே காமிக்க வேண்டாம். கஸ்டமர் உள்ள வந்தா கஸ்டமர் கிளிக் பண்ணா பார்க்கட்டும். நான் வந்து கூகுளோட சர்வர்ல இதை நான் வந்து அங்க போஸ்ட் பண்ண விரும்பவே இல்லை. ஐ எம் சேயிங் கூகுள் கிராலர், நீ மத்த 11 மட்டும் கிரால் பண்ணு, இது நீ கிராலே பண்ணாத, இது நான் உனக்கு கிரால் பண்றதுக்காக கிரியேட் பண்ணது கிடையாது அப்படின்னு நான் canonical tag கொடுக்குறேன். பட் canonical tag alone is not enough for the crawler to get stopped. அதனால இன்னொரு செவரு நான் கட்டுறேன், saying no index. நான் வந்து I am giving a strict command. So then Google will, okay, he is giving strict command, so I am not going to crawl. எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் I am not going to give you a permission. அப்படி சொல்லிட்டு giving strict permission, strict instruction. ஆனா இப்ப சொல்றல அதர் கைண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு இந்த நோ இண்டெக்ஸ் எல்லாம் வந்து
எதுக்கு நம்ம எல்லா பேஜுமே நம்ம ரேங்க் பண்ணணும். If we have 28 pages, we want to rank all the 28 pages. Disable பண்ணிட்டு no index. நீங்க நோ இண்டெக்ஸ் கொடுத்தாவே இண்டெக்ஸ் டிசேபிள் ஆயிடும். Got it? Fine. So இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வேர்ட்பிரஸ்ல போயிட்டு create 2 post. First எனக்கு ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று you draw it in your note. Take a product. ஷர்ட் இல்லாம டேக் எ ப்ராடக்ட் அண்ட் அது வந்து ஒரு நான் வரதுல ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வரீங்க. அதுல 2க்கு வந்து ஒரிஜினல், 2 வந்து டூப்ளிகேட் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு நீங்க கம்ப்ளீட் சின்டாக்ஸா நீங்க எழுது. கலர் மாதிரி இல்லாம ஒவ்வொன்றுக்குமே சின்டாக்ஸ் நீங்க எழுது. இந்த பேஜுக்கு என்ன சின்டாக்ஸ், இந்த பேஜுக்கு என்ன சின்டாக்ஸ், இந்த பேஜுக்கு என்ன சின்டாக்ஸ். 4 pages. புரிஞ்சுதா நான் சொல்றது? புரியல. ஃபர்ஸ்ட் take a paper and draw. அதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார் எடுக்கிறேன். சரி, Hyundai Creta அப்படின்னு ஒரு கார் எடுக்கிறேன். அதுல பிளாக், ப்ளூ, ஒயிட் அண்ட் சில்வர். கலர் மட்டும் தான் மாறும், மற்றதெல்லாம் சேம் தானே. என்ஜின் கெப்பாசிட்டில இருந்து எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து ஓகே அதுல சில்வர் அப்படின்றதுக்கு மட்டும் அது வந்து நைட் எடிஷன் வச்சுக்கோங்க, அதுக்கு செப்பரேட். ஸோ தட் இஸ் ஒரிஜினல், black is original, white and green is duplicate. அப்ப இதுக்கு நீங்க எப்படி வந்து கீழே சின்டாக்ஸ் எழுதுவீங்க? பிளாக்குக்கு பிளாக் எழுதுவீங்க, ஒயிட்டுக்கு பிளாக், கிரீனுக்கு பிளாக், சில்வருக்கு சில்வர். அந்த மாதிரி எனக்கு நான் வந்து கலர்ல சொல்றேன், நீங்க வந்து அதை டிராப் பண்ணிட்டு அது கீழே சின்டாக்ஸா எழுதுங்கன்னு சொல்றேன். பேஜ் 1ஓட கனானிக்கல் டேக் என்ன, பேஜ் 2ஓட கனானிக்கல் டேக் என்ன அப்படின்றது எழுதுங்கன்னு சொல்றேன். பேப்பர்ல எழுதுங்க, கைப்பட எழுதுங்க. ஆஃப்டர் தட் go to your WordPress, create 2 post. நீங்க உள்ள கண்டென்ட் எல்லாம் எதுவும் போட வேண்டாம். போஸ்ட் ஆட் போஸ்ட் கொடுங்க. மேல இதே மாதிரி ஏதோ 2 ஒரு டைட்டில் மட்டும் கொடுங்க. ஒன்று ஜாவா ட்ரைனிங், இன்னொரு ஜாவா கோர்ஸ் கொடுங்க. 2யும் பப்ளிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணுல போய் எடிட் போஸ்ட் கொடுத்து ரேங்க் மேத்ல போயிட்டு கனானிக்கல மட்டும் மற்றதற்கு. ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சவங்க மற்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் முடிஞ்சதும் யூ வில் பி ஹேவிங் சைட் ஆடிட்டிங் கான்செப்ட். இப்போ சைட் ஆடிட்டிங்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க பண்ணும்போது யூ நீட் டு செக் எவ்ரி பேஜ். எல்லா பேஜ்லயும் H1 ஒண்ணுதான் இருக்கா, டைட்டில் இப்படி இருக்கு, கனானிக்கல் கரெக்டா, இதெல்லாமே நீங்க செக் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. You need to consider that as your own baby, ஒரு வெப்சைட். அந்த ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இன்னைக்கெல்லாம் செக் பண்ணியாச்சு அப்படி சொல்லி விட்டுறாது. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு ஆடிட். அதுக்கு டூல் இருக்கு. You're not going to check individually. Screaming frog ஒரு டூல் இருக்கு. அது ரன் பண்ண அதுவே ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கும். ஆனா அந்த ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும். ஓகே, ரைட், do it.